அப்துல் கலாம் வாழ்க்கை வரலாறு. டாக்டர் அப்துல் கலாம் இந்தியாவின் மிக புகழ்பெற்ற விஞ்ஞானிகளில் ஒருவர். விஞ்ஞானியாக மட்டுமல்லாமல் இந்தியாவின் குடியரசுத் தலைவராகவும், குறிப்பாக இளைஞர்களின் கனவுகளை தூண்டிய ஒரு சிறந்த முன்னுதாரணமாகவும் அவர் திகழ்ந்தார். பிறப்பு: அப்துல் கலாம் அவர்கள் 1931 அக்டோபர் 15 தமிழ்நாட்டின் ராமேஸ்வரத்தில் பிறந்தார். அவரது குடும்பம் வசதியான குடும்பம் அல்ல. அவரது தந்தை ஜைனுலாபுதீன் ராமேஸ்வரத்தில் படகு தொடர்பான பணிகளிலும் உள்ளூர் சமூக வாழ்க்கையிலும் ஈடுபட்டிருந்தார். அவரது தாயார் ஆசியம்மா. சிறுவயதிலேயே கலாம் வறுமையை சந்தித்தார். குடும்பத்திற்கு உதவுவதற்காக செய்தித்தாள்களை விநியோகிக்கும் பணி செய்தார். ஆனால் அந்த சிறுவனின் மனதில் ஒரு பெரிய கனவு இருந்தது. நான் வாழ்க்கையில் ஏதாவது சாதிக்க வேண்டும் என்று. கல்வி மீது இருந்த ஆர்வம். கலாம் சிறுவயதிலிருந்தே படிப்பில் ஆர்வம் கொண்டிருந்தார். குறிப்பாக கணிதம் மற்றும் அறிவியல் மீது அதிக ஈடுபாடு கொண்டிருந்தார். பள்ளி கல்விக்கு பிறகு திருச்சிராப்பள்ளியில் உள்ள செயின்ட் ஜோசப் கல்லூரியில் இயற்பியல் படித்தார். பின்னர் சென்னை மெட்ராஸ் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜியில் ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியரிங் படித்தார். அங்கு படித்த காலத்தில் அவருக்கு விமானங்கள் மற்றும் விண்வெளி தொழில்நுட்பத்தின் மீது இன்னும் அதிக ஆர்வம் ஏற்பட்டது. விஞ்ஞானியாக உருவான பாதை. படிப்பை முடித்த பிறகு கலாம் DRDOவில் பணியை தொடங்கினார். பின்னர் ISROவில் இணைந்தார். இந்தியாவின் முதல் உள்நாட்டு செயற்கைக்கோளான SLV-3 திட்டத்தில் முக்கிய பங்காற்றினார். 1980 ரோகிணி செயற்கைக்கோளை வெற்றிகரமாக விண்ணில் செலுத்திய SLV-3 திட்டம் இந்தியாவின் விண்வெளி வரலாற்றில் மிக முக்கியமான சாதனையாக அமைந்தது. இந்த வெற்றிக்கு பிறகு கலாம் இந்தியாவின் விண்வெளி மற்றும் ஏவுகணை துறையில் முக்கியமான விஞ்ஞானியாக உயர்ந்தார். இந்தியாவின் ஏவுகணை மனிதர். இந்தியாவின் ஏவுகணை திட்டங்களிலும் கலாம் முக்கிய பங்காற்றினார். பிருத்வி, அக்னி போன்ற ஏவுகணை திட்டங்களின் வளர்ச்சியில் அவர் முக்கிய பங்களிப்பு செய்தார். இதன் காரணமாக இவர் இந்தியாவின் ஏவுகணை மனிதர், மிசைல் மேன் ஆஃப் இந்தியா என்று அழைக்கப்பட்டார். அவரது அறிவியல் பங்களிப்புகள் இந்தியாவின் பாதுகாப்பு திறனை மேம்படுத்துவதில் முக்கிய பங்கு வகித்தன. விருதுகள்: பத்மபூஷன் 1981, பத்ம விபூஷன் 1990, பாரத ரத்னா 1997. பாரத ரத்னா இந்தியாவின் உயரிய குடிமகன் விருதாகும். இந்தியாவின் குடியரசுத் தலைவர். 2002 அப்துல் கலாம் இந்தியாவின் 11வது குடியரசுத் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டார். 2002 முதல் 2007 வரை குடியரசுத் தலைவராக பணியாற்றினார். ஆனால் அவர் மற்ற தலைவர்களைப் போல அதிகாரம் மற்றும் பதவியை மட்டும் முக்கியமாக கருதவில்லை. அவருக்கு மிகவும் பிடித்தவர்கள் மாணவர்கள் மற்றும் இளைஞர்கள். அவர் பள்ளிகள், கல்லூரிகள் என பல இடங்களுக்கு சென்று மாணவர்களிடம் உரையாற்றினார். அவருடைய முக்கியமான செய்தி: பெரிய கனவு காணுங்கள், அந்த கனவை அடைய கடுமையாக உழையுங்கள். ஏன் மக்கள் அவரை இவ்வளவு நேசித்தார்? அப்துல் கலாம் அவர்கள் உயர்ந்த பதவியில் இருந்தாலும் மிகவும் எளிமையாக வாழ்ந்தார். அவர் ஒரு விஞ்ஞானி, குடியரசுத் தலைவர், எழுத்தாளர். ஆனால் எல்லாவற்றுக்கும் மேலாக அவர் தன்னை மாணவர்களின் ஆசிரியராகவே கருதினார். அவருடைய வாழ்க்கை நமக்கு ஒரு முக்கியமான பாடத்தை கற்றுக் கொடுக்கின்றது. பிறந்த இடம் உங்கள் எதிர்காலத்தை தீர்மானிக்காது, உங்கள் முயற்சி தான் உங்கள் எதிர்காலத்தை தீர்மானிக்கும். இறுதி தருணம்: 2015 ஜூலை 27 ஷில்லாங்கில் உள்ள IIM ஷில்லாங்கில் மாணவர்களிடம் உரையாற்றிக் கொண்டிருந்த போது கலாம் மயங்கி விழுந்தார். அன்று அவர் உயிரிழந்தார். அப்போது அவருக்கு 83 வயது. மாணவர்களிடம் உரையாற்றிக் கொண்டிருந்த போதே அவர் தனது இறுதி மூச்சை விட்டது அவரது வாழ்நாள் முழுவதும் கல்விக்கும் இளைஞர்களுக்கும் அவர் கொடுத்த முக்கியத்துவத்தை நினைவுபடுத்துகின்றது. அப்துல் கலாமின் வாழ்க்கை சொல்லும் மிகப்பெரிய பாடம்: உங்கள் வாழ்க்கை இப்போது இவ்வளவு சாதாரணமாக இருந்தாலும் பரவாயில்லை. உங்களிடம் கனவு, முயற்சி, விடாமுயற்சி இருந்தால் ஒரு நாள் உங்கள் வாழ்க்கையும் மற்றவர்களுக்கு ஒரு முன்னுதாரணமாக அமையும்.